காரெல்லாம் பார்த்தா எப்படி லங்கூர் சவுண்ட் போடுது பாருங்க. நிறைய விதமாக கள்ளி வருதுங்க. இது ஒரு விதமான கள்ளிங்க. நேற்று நைட்டு யானை வந்திருக்குதாட்டிருக்குங்க. இதெல்லாம் யானை முதுசதாங்க. வேற லெவலில் இருக்குங்க. பாருங்க, எனக்கு பேக் சைடில் சுற்றியும் வந்ததையும் ஆற்றுல குளியல் போகலான்ட்டு காட்டு ஸ்டைலில் ரிவரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலி பாயிண்ட். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா காட்டில் யானைங்களா இதே வழியே சுற்றியும் ஃபாரஸ்ட்டுங்க. அனிமல்ஸ் எந்த சைடு வந்து இறங்கி வரலாம். 2 காலுங்க டைமு. அனிமல்ஸ் இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டேங்க, சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில். நம்ம உடல்பேட்டை டு முன்னார் ரூட்டில் இருக்கோம். இந்த ஃபாரஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம போக போகிறோம். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இருக்காது. நம்ம கூலாக ட்ரை பண்ணி போக முடியும். நம்ம சின்னார் வைல்ட் லைஃப்பில் வந்து ஃபாரஸ்ட்டே வந்து புக் பண்ணோம்னா இங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. 2 தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி ஃபஸ்ட்டு கேரளா செக் போஸ்ட்டு. அதுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அங்கே தான் உள்ள ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே டீ காஃபி கேன்டீன் மாதிரிங்க. ஃபுட்டெல்லாம் வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கைடெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி ட்ரெக்கிங் மூலிமா ஃபாரஸ்ட்டே ரீச் ஆகும். என்ன ஃபாரஸ்ட்டேங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். கன்யூஸாக பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம அந்த ஃபாரஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணுறோம். அனிமல் சைட்டிங்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம். தண்ணி எப்படி குடிக்குது பாருங்க. லங்கூர் லங்கூர் ஃபைட்டிங். மங்கி பாருங்க எவ்வளோ க்யூட்டாக சண்டை போடுது. க்யூட்டாக உட்காந்துருக்குங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கு. பெரிய லங்கு. ஜம்ப், ஒரே ஜம்ப் தான். காரெல்லாம் பார்த்தா எப்படி லங்கூர் சவுண்ட் போடுது பாருங்க. ஃபுல்லாக கூட்டமாக கார் வரும். சவுண்ட் போட்டு அம்மா அலர்ட்டாக பார்க்குறேங்க. இருக்கு. அங்கே யானை இருக்குங்களா? சொல்லிப்பட்டி. சரி சரி. மன அடிக்குதுங்க. நைட்டு வந்திருக்குங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30ங்க. நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் ஆஃபீஸ் இருக்கும். இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இங்கேருந்து கைடு நம்ம கூட வருவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருங்க. சுருளிப்பட்டி லாகோஸ். இந்த சைடு எல்லா அனிமல்ஸுமே வருங்களா? புலி எல்லாமே வருங்களா? டைகர்? நிறைய விதமாக கள்ளி வருதுங்க. கள்ளி பிளான்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குங்க. இது ஒரு டைப் மரமாட்டாவில் இருக்கு. அது பாருங்க.
கீழே இருக்குங்க மரம். பேர்ட் சவுண்ட் நிறைய கேட்குதுங்க, சின்ன சின்ன பேர்டு. பேர்ட் சவுண்டுங்க. இது ஒரு விதமான கள்ளி மரம் நிறைய இருக்குங்க. நல்ல பெரிய ஹில்ஸ். இந்த இடத்துல மிஸ்ட்டு பாருங்க அப்படி தெரியும், மேகம் தொட்ட மாதிரி இருக்குங்க இந்த ஹில்ஸ். மரம் பாருங்க, அந்த களை மரங்க. இது ஒரு விதமான கல்லிங்க, லைனாக இருக்கு. இது ஒரு விதமான கல்லி இதுங்க, மஞ்சள் கலர் பூ. இதில் ஃப்ரூட்ஸ் வரும், அதை சாப்பிட்லாம். சாப்பு கலரில் இருக்கும். சின்ன வைல்ட் லைஃப் சாங்சுரியில் கள்ளி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வேறு வேறு மாதிரி பார்க்க முடியுது. மரமாகவும் சின்ன செடி மாதிரியும். அதில் வந்து பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது மஞ்சள் கலரில். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதிலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலுங்க. குரங்குங்களா? கருங்குரங்குங்களா? ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இங்கே நம்மளுக்கு தெரியாத மரஞ்செடிகள் எல்லாமே இருக்கும். எல்லா விதமான மரஞ்செடிகளையும் நம்ம வீட்லேயோ தோட்டத்துலேயோ வளர்த்துற முடியாது. ஸோ இந்த மாதிரி காட்டில் தான் நமக்கு தெரியாத மரஞ்செடிகள் எல்லாமே இருக்கும். ஸோ காட்டை வந்து நம்ம ரொம்பவுமே பாதுகாக்கணும். அது போக நிறையா வைல்ட் அனிமல்ஸோட வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ, சான்ஸ் கிடைச்சா நம்ம புக் பண்ணி வந்துடுவோம். இன்னைக்கு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப கூலிங்கும் கிடையாது, மழையும் இல்லை. ஸோ அப்படியே காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா இந்த லீச் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வைல்ட் லைஃப்பில் லீச் ப்ராப்ளம் இல்லைங்க. நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது. பட் அனிமல் சைட்டிங் எப்படின்னு தெரில. கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும், பட்டு நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. லங்கூர்ஸ் வேணால் நிறையா இருக்குதுங்க. லங்கூர், மங்கி, டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம். ஆறு போகுதுங்க, சவுண்டு, தண்ணி சவுண்டு பாருங்கள். ஏதோ யானை தான் வந்திருக்க மாட்டேருக்குங்க. பாருங்கள் முதிர்ச்சி எப்படி போட்டிருக்கேன். யானை வந்திருக்குங்க. அதாங்க அங்கெல்லாம் பிச்சு போட்டிருக்கு. யானை வந்திருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு போகுது. இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இப்படி தான் போயிருக்க மாட்டேருக்குங்க. இந்த வழியாக வழி இருக்குங்க ஆற்றுக்கு போகிறக்கு. தெரியுது பாருங்க. இங்கெல்லாம் யானை வந்து முடிச்சிருக்கு. நைட்டில் வந்து நிற்கும் போல. இங்கெல்லாம் சின்ன ரிவருங்க. இந்த ரிவர் தான் லாகோஸ் பக்கத்துலேயும் போகுது. நேற்று நைட்டு யானை வந்திருக்குதாட்டிருக்குங்க. இந்த யானையோட டங்கு, அப்புறம் அதை முடிச்சு டேமேஜ் பண்ணிட்டு போகணும். அந்த கள்ளி பிளான்ஸோட இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆட்டோவில் வருதுங்க. இந்த வில்லேஜ் இருக்குங்க. இங்கே எல்லாமே எலிஃபண்ட் டங்குங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ் தாங்க, ரீசெண்டாக பண்ணியிருக்கு. இதெல்லாம் யானை முதிச்சதாங்க. இது வரைக்கும் வெயில் பொழந்தது. இப்போ அப்படியே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெளிச்சமே கம்மியாயிடுச்சு. திடீர்னு மழை வருதுங்க. நல்லா வெயில் அடிச்சுருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் கூலிங்காக இருந்தது நல்லா. இப்போ மழை சொட்டு வருதுங்க, மழை துளி. மழை வருங்க, மேகத்தையே டச் பண்ண மாதிரி நிற்கிது. வேறு லெவலுங்க. இங்கே மட்டும் மிஸ்ட்டு. போகும்போது நல்லா ஹில்ஸுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு, அப்புறம் காங்கிரீட் ரோடு மாதிரி கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ஹில்ஸில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ போகும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இறக்கம். வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இங்கேருந்து இந்த வழியாக போகணும். இந்த வழியாக கொஞ்சம் தூரம் நம்ம இறங்கணுங்க. அப்படியே காடு பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்த லாக் ஹவுஸ் வந்து ட்ரை பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அனிமல் சைட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது, அங்கே சீனரிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பயங்கரமான காடுங்க. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, நிறையா வண்டியெல்லாம் இந்த வழியாக போகுதுங்க. பட் நம்ம கொஞ்சம் தூரம் அந்த வில்லேஜ் ரோட்லேயே வந்து நம்ம காட்டுக்குள்ளார போயிடுவோம். இங்கெல்லாம் பாருங்கள், யானை சாணி. ஆஹா, லாக் ஹவுஸ் போகிற வழியில் யானை வந்துருக்குதுங்க. யானையோட டங்கெல்லாம் நிறையா கடந்தது. எப்போ வந்ததுன்னு தெரில, ரீசெண்டாக வந்திருக்கானா. சறுக்குதுங்க. கொஞ்சம் இறக்கமான இடத்துலலாம் வரும்போது சம்டைம்ஸ் ஸ்லிப்பாங்க, பார்த்து வரணும். ரோட்லேருந்து பார்த்தா இந்த மலை தெரியுங்க. வரும்போது இந்த மலை பார்ப்போம். இந்த மலைக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து சுருளிப்பட்டி லாக் ஹவுஸ் ஸ்டே. இந்த இடம் எப்படி இருக்கு. ஒரு வழி போகுது. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். ஆரஞ்சு, பிங்க்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூ வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், எனக்கு பேக் சைடில் சுற்றியும் டிஃப்ரெண்ட்டான சவுண்டும் கேட்குதுங்க. ரிவர் சவுண்டு. இந்த டோம் லாக் ஹவுஸ் வேறு லெவலான பிளேஸுங்க. உண்மையிலேயே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹில்ஸ் ஒட்டி ஒரு ஆறு, ஆற்றுக்கு இந்த சைடு லாக் ஹவுஸு. காம்பவுண்ட் போட்டிருக்காங்க லாக் ஹவுஸ் சுற்றி. அனிமல்ஸ் எப்போ வேணாலும் டப்புன்னு வரலாம், அதனால தான் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஆட்டுக்குட்டி சவுண்டு. ஆடு மேய்க்கிறாங்க. வேறு லெவல் பிளேஸுங்க. இங்கே பாருங்க, தண்ணி எப்படி வருது. இதாங்க லாக் ஹவுஸு. இங்கே கைடு அவங்க ஸ்டே பண்ணுறக்கு ஒரு இடம். லாக் ஹவுஸ். லாக் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 போல் ரீச் ஆனோம். சவுண்டு பாருங்கள், ரிவர் சவுண்டு. தண்ணி தெரிக்குதுங்க. வந்ததையும் ஆற்றுல குளியல் போகலான்ட்டு இப்படி ஆற்று பக்கமாக போகிறோம், குளியல் போடுறோம். தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் இழுத்துரும்.
இதாங்க லாகோஸ். சுற்றியும் டீப் ஃபாரஸ்ட்டு. வந்ததே ஒரு குளியல் போட்டோம், வேற லெவலில் இருந்தது. தண்ணி பாருங்க எப்படி போகுதுன்னு, நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அப்படியே மத்தியானத்துக்கு அவ்வளோ சில்னஸாக போகுதுங்க. ஐஸ் கட்டியில் வந்து பாத் எடுத்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பாம்பார் ரிவரு இந்த தண்ணி ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ரிவர் பக்கம் ஸ்டேங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிற சுருளிப்பட்டி லாக் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ரிவருக்கு மேலே இருக்குது. அந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. அந்த ஹில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னார் ரோட்டில் வரும்போது பார்ப்போம். அந்த ஹில்லோட பேக் சைடில் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பாம்பார் ரிவரில் குளித்தோம். பாம்பார் ரிவருக்கு முன்னால் ஸ்டே பண்ணியிருக்கோம். பாம்பார் லாக் ஹவுஸு, பெரிய கொம்பு லாக் ஹவுஸு, போகிற வழியிலையும் பாம்பார் ரிவர் அங்கேயும் குளிச்சிருப்போம். இந்த தடவை சின்ன ரிவர்லேயும் ஒரு குளியலை போட்டாச்சு. இந்த சின்ன ரிவரும் பாம்பார் ரிவரும் ரெண்டு கலந்து கூட்டாறுன்னு ஒன்று உருவாகுங்க. கூட்டார் ரிவர்லேருந்து அமராவதி டேமுக்கு போய் தண்ணி கலந்துரும். நம்ம கூட்டாரில் இன்னும் ஸ்டே பண்ணல, மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாங்க. சும்மா மத்தியான டைமுக்கு குளியல் போடுறக்கே ஐஸ் கட்டியில் பாத் எடுத்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி. நல்லா ஃப்ரெஷ் வாட்டருங்க, பொல்யூஷன் இல்லாதது. அப்படியே ஹில்ஸ்லேருந்து அப்படியே உருவாகி மூலிகை தண்ணிங்க. சும்மா தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். குடிச்சா கல்கன் மாதிரி இருக்குங்க டெஸ்ட்டு. நல்லா இனிப்பு அப்படி இருக்கும் தண்ணி. ஃப்ரெஷ்ஷாக கட்டன் சாயா கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. இப்போ பின்னால் ஒரு பாறை இருக்குது, அங்கே நின்று பார்த்தா ஃபாரஸ்ட் நிறைய வியூ பார்க்க முடியும். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். இந்த பக்கம் ரிவரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது. நம்ம அதில் போய் நின்னோம்னா வியூ வேறு லெவலில் இருக்கும். வாங்க போகலாம். லாக் ஹவுஸுக்கு முன்னாடி ரிவரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலி பாயிண்ட். வேற லெவலில் இருக்கு. சூப்பருங்க. அனிமல்ஸ் பார்க்குறோமா இல்லையோ, காட்டில் தங்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. பேர்ட் சவுண்டு நிறைய கேட்குது. ரிவர் சவுண்டுக்கும் பேர்ட் சவுண்டுக்கும் வேற லெவலுங்க. யானைங்கெல்லாம் வரும், பட் நம்மளோட லக்கு தான். சுற்றி மலைங்க, வேற லெவல் லொக்கேஷனு. கஷ்டப்பட்டு நடந்து வந்தாலும் நல்ல சீனரிஸுங்க. இப்போ வந்துடலாங்க. நம்ம வந்து டெய்லி லைஃப்லேருந்து ஐசோலேட் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார வேறு விதமான ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா காட்டில் இந்த காற்று, ஃப்ரெஷ்ஷாக காற்று, அந்த க்ரீனிஷான வியூவு வேறு லெவல். ஹில்ஸில் அந்த மிஸ்டி வியூ காலையிலலாம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேங்க.
காற்று பாருங்க இப்படி அடிக்குது. பாறைங்க, பயங்கரமான பாறை. இங்கெல்லாம் யானை வருங்க, பாருங்க யானை எல்லாம் வந்திருக்கு. எப்போ வருன்னு தான் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ரோட் போகுது. இங்கே பாருங்க எலிஃபண்ட் அங்கே. எலிஃபண்ட் வர பிளேஸ் தாங்க. பள்ளி மாதிரி போச்சு பாப்பராண்டி. பேர்ட் சவுண்ட் பாருங்க. உண்மையிலேயே இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அனிமல்ஸ் தான் பார்க்க முடியல, பட் அனிமல்ஸ் வந்ததுக்கான அதோட டங்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. எலிஃபெண்டோட டங்கெல்லாம் இங்கே கிடக்குது. பேர்ட்ஸோட சவுண்டு. பட் மான்லாம் இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கறியை வந்து ஜஸ்ட்டு தீயில சுடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி நார்மலாக சில்லி கலக்கிற மாதிரியே கலக்கிட்டுங்க. இப்படி குச்சியில் வந்து காட்டு ஸ்டைலில் காட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே ஸ்டவ்வில் இல்லைங்க, இதுதான் விறகு தான். வேறு எதுவுமே தேவையில்லைங்க, நமக்கு பாத்திரமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்படி ஒரு குச்சியை வச்சு சிக்கனை குத்தி நம்ம விறகு வச்சு நெருப்பு ஊட்டி அழகாக சிக்கனை வறுத்துடலாங்க. பார்பிக் டைப்பில் சிக்கன். இதுக்கு ஆயிலெலாம் எதுவுமே தேவையில்லைங்க, ஜஸ்ட் மசாலா குச்சி. இது முன்னாலேயே வந்திருக்க மாட்டேருக்குங்க, இங்கேயே வந்திருக்க மாட்டேங்க முன்னாலேயே. ஏன்னு சரி சரிங்க. நைட்டில் மட்டும்தான் வருங்க, நைட்டில் மட்டும்தான். எந்த டைம் உங்களை? சரி சரி சரிங்க. நைட்டு வந்து இங்கே யானை வருங்களாம்மா கண்டிப்பாக. நமக்கு லக்கு இருந்தால் பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்னங்க இப்படி சுட்டு எடுக்கிறதுக்கு பேர்? கோழிக்கறி. இது சிக்கன் கலக்கிறதுங்க, மிளகாப்பொடி உப்பு சிக்கன் காந்தரி மிளகு. வெளியே நல்லா எரியுதுங்க, உள்ளுக்குள்ளார நெருப்பு போட்டால் அந்த அளவுக்கு எரிய மாட்டேங்க. இங்கே காற்று நல்லா. கோழிக்கறி சாப்பிட பாருங்க, டேஸ்ட் பார்த்துலாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. உப்பு மசாலா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுருக்கப்போம். பார்பிக்கு அந்த அடுப்பு வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ஈஸி மெத்தடுங்க. நல்லா சிக்கன் வறுவல். ரூம் டூர் பார்த்துடலாங்க. லாகோஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சேரு, சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே வந்தால் 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க. லைட் சின்ன லைட் தாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு. கம்பைன் பண்ணி போட்டால் 3 பேர் கூடி ஸ்டே பண்ண முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு வெஸ்டர்ன் டைப்பு. தண்ணி பிரச்சனைங்க இல்லைங்க, பவர் ப்ராப்ளம் இருக்கும். ஃபுல்லாக சோலார் தான். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். வேணுங்கிறப்ப மட்டும் நம்ம லைட் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா விண்டோ 3 சைடு 4 சைடுமே கொடுத்துருக்காங்க விண்டோ. இது ரெஸ்ட் ரூமுங்க. பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு. தண்ணி பிரச்சனையும் இருக்காதுங்க, ஏன்னா முன்னாலேயே ரிவர் போகுது. ஃபாரஸ்டேனா ஓரளவுக்கு
நார்மலாக தாங்க இருக்கும், ரொம்ப லக்ஸரியாலாம் இருக்காது. இங்கே விறகு மட்டும் போதுங்க, சீமனி எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. தேவையில்லைங்க. இது மிளகு பொடிங்க. மயில் தாங்க நான் மரத்தில் உட்காந்துருக்கு. எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கு தெரியுங்களா? அந்த சன் செட் ஆகிறத பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஹில்ஸு, பெரிய பெரிய ஹில்ஸுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு காடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிடும் காடு, கருவம். ஓரளவுக்கு இருட்டாயிடுச்சுங்க. நம்ம இங்கே இருந்துட்டு லாக் ஹவுஸ் போய்க்கலாம். நம்ம டார்ச் கொண்டு வராமல் விட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா வழி போயிட்டே இருக்குது. இந்த வழியாகவும் அப்படியே போனால் ஹில்ஸில் அப்படியே ரூட் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்க, இருட்டாக நம்ம ரூமுக்கு போய்க்கலாம். பட் அனிமல் சைட்டிங் தான் நமக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது சின்ன வைல்ட் லைஃப்பில். நிறைய பேர் ஆனால் பார்த்துருக்காங்க, எலிஃபெண்ட்லாம் கண்டிப்பாக சைட் பண்ணுறாங்க. பட் நம்ம வர டைம்லலாம் எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடியறதில்ல. பட் ஃபஸ்ட் டைம் பெரிய கொம்பு போனப்போ நம்மளால் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு, வைல்ட் கார்ஸும் பார்க்க முடிஞ்சிச்சு, வெள்ளைக்காட்டு எருமையும், அதாவது வெள்ளைக்காட்டு மாடும் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கும்னு தெரியணுன்னா. பூச்சி சவுண்டு பாருங்கள். தண்ணி சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி விழுகுது பயங்கரமாக. ஸோ சவுண்ட் தெரிக்குது. யானைங்களா இதே வழியோ? நீங்கள் பார்த்துருக்கீங்களா யானைங்க? சரிங்க. ஸோ சரி சரிங்க. இப்போ நைட்லலாம் வந்து எமர்ஜென்சின்னு போக முடியாதுங்க? போக முடியாதுங்க. இப்போ நைட்லலாம் அனிமல்ஸ் கண்டிப்பாக இருக்குங்களா ரோட்லலாம்? இது ரெடிமேட் சப்பாத்திங்க. ஆமாம், ரெடிமேட் சப்பாத்தி. அதுக்கு நம்ம இங்களுக்கு 10 சப்பாத்தி, எங்களுக்கு 10 சப்பாத்தி. ஓகே ஓகே. தனித்தனி அதுக்கு வந்து காட்டு போச்சு உண்டாக்கி சப்பாத்திங்க, சிக்கன் கறி. டேஸ்ட் பார்த்துலாங்க. ரெடிமேட் சப்பாத்திங்க, நல்லா சிக்கன் நிறைய இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஏதாவது அனிமல்ஸ் வெளியே இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டில் நைட் 8:30 மணிக்கு நம்ம இங்கே நிற்கிறோம். வரீங்க எல்லாம். அனிமல்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாங்க. இந்த வழியா தாங்க யானையெல்லாம் வரணும். ரொம்ப ஃபாரஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால அனிமல்ஸ் உள்ள இருந்தாலும் நமக்கு தெரியாதுங்க. உண்மையான நம்ம ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா லாக் ஹவுஸில் திரும்பி நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அது என்ன பார்த்தா தெரியும் ஏதாவது இருந்ததுன்னு. நைட்டில் சவுண்டு ரொம்பவுமே கேட்குதுங்க. ஆற்று சவுண்டு, அந்த தண்ணி ஃப்ளோ வர சவுண்டு, வேறு எந்த சவுண்டும் கிடையாது. சுற்றியும் ஃபாரஸ்ட்டுங்க. அனிமல்ஸ் எந்த சைடு வேணாலும் இறங்கி வரலாம். இந்த முன்னால் எல்லாமே டங்கு பார்த்தோம் நம்ம வந்திருந்த அடையாளம். இந்த லைட் போகிற அந்த இது பாருங்க, புகை எப்படி இருக்கு.
நைட்டில் யானையெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. நம்மளோட லக்கு தாங்க இதெல்லாம். இனிமேல் சைட்டிங்க பாருங்க, எல்லாம் பாறை. இது பாறையில் கட்டியிருக்காங்க. அது வெளியே வரும்போது சுற்றியும் அனிமல்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு தாங்க வெளியே வரணும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து டீப் ஃபாரஸ்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிவர் சவுண்டு பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியாது. ரிவர் சவுண்டுக்கு எலிஃபென்ட் டங்க் ஸ்மெல் அடிக்குதுங்க. பாருங்க, எலிஃபென்ட் டங்கோட வாசம் அடிக்குது. நல்லா சின்ன ரிவர் போயிட்டு இருக்குல்லங்க. ஆப்போசிட்லேயும் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எலிஃபென்ட்லாம் இங்கே வந்து நின்றுச்சுன்னா நம்மளால அழகாக க்ளோஸில் பார்க்க முடியும். ஏன்னா இது பாறை, டக்குன்னு எலிஃபென்ட்லாம் வர முடியாது. ஸோ வரும்போது நம்ம சுதாரிச்சிடலாம். ஆப்போசிட் சைட்லாம் நின்றுச்சுன்னா வேறு லெவலில் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. முன்னால் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் உள்ளே வர முடியாது. இங்கே முன்னால் வந்தாலும் சின்ன வழி தாங்க. பட் வேறு அனிமல்ஸ் உள்ள வரலாம். நமக்கு லக்கு இருந்து இந்த மரத்துலலாம் ஏதாவது லப்பாடு கிப்பாடு வந்து படுத்துதுன்னா ஹோல் நைட்டும் நம்ம அழகாக பார்க்க முடியும். சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சுங்க. சவுண்டு கேட்டுச்சுங்க. ஏதோ எலிஃபென்ட் கத்துறதா இல்லை டைகரான்னு தெரியல. இந்த தண்ணி சவுண்டுக்கு ஏதாவது அனிமல் சவுண்ட் போட்டுச்சுன்னா கேட்கறது இல்லைங்க. எலிஃபெண்டோ டைகரோ கத்துச்சுங்க பயங்கரமாக. 2 சவுண்டு வந்துச்சு. ஆமாங்க, அப்பளே சவுண்ட் போட்டுச்சுங்க. 2 சவுண்ட். ரோடு பக்கம் தானுங்க. இந்த மலைக்கு அந்த சைடு ரோடு தானுங்க. ஓகே ஓகேங்க. ஆ ஆ ஓ, அந்த ரோட்டில் யாராவது போயிருப்பாங்க, சவுண்ட் போட்டிருக்குங்க. 2 சவுண்டு பெரிய சவுண்டாக கேட்டுச்சுங்க. பார்த்தேங்க, எதையும் காணோம். இந்த பக்கம் வரீங்களா? இந்த சைடு புலியெல்லாம் வந்திருக்குங்களா? இருக்குங்க. வைல்ட் டாக்குங்க. ஓகே ஓகே. ஓகே, ஆனமலை டைகர் சார் வந்துட்டு போகுங்க. இந்த சின்ன ரிவர் தான் வந்து தமிழ்நாடையும் ஆனமலை டைகர்ஸையும் பிரிக்குதுங்க. ஆமாம், இந்த ரிவருக்கு அந்த சைடு ஆனமலை டைகர் ரிசர்வ், இது வந்து சின்னார் வைல்ட் லைஃப்ங்க. ஸோ அங்கே இருக்கிற டைகரு லெப்பர்டு எல்லாமே இந்த பக்கம் பாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த சைடு வந்து டைகர் லெப்பர்டெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போலாம் 2 சவுண்டு 2-3 சவுண்டு பெரிய சவுண்டுங்க. எலிஃபென்ட் தான் கத்திருக்கு. நைட்டு 2:15 டைமு. அனிமல்ஸ் இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு அதனால் செக் பண்ணுறோம். தண்ணி பாருங்கள் எப்படி வருது. இந்த தண்ணி சவுண்ட்னால ஏதாவது பக்கத்தில் அனிமல்ஸ் இருந்த சவுண்டு பண்ணாலும் தெரியாதுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் பார்க்கலாம்.